கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 51 verse 17. My sacrifice, O God, is a broken spirit, a broken and a contrite heart. You, God, will not despise. சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியார். Are you feeling broken and carrying your loneliness? ஒருவேளை நீங்கள் உள்ளுக்குள்ளே உடைந்தபடியே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறக்கணிக்கப்பட மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்போது இந்த வசனம் தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய இருதயத்தை ஊற்றுண்டு அழுது ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை நம்மளுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு நொறுங்குண்ட இருதயமாக காணப்படலாம், அல்லது ஏதோ ஒரு விதமான பிரச்சனை வழியாக ஏதோ ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில நீங்க ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை யாரோ உங்களை பேசின வார்த்தைகள் உங்களை பாதிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ விதமான ஒரு போராட்டமான சூழ்நிலையில மிகவும் உடைந்து போன இருதயத்தோடு நீங்க காணப்படலாம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க இன்னைக்கு கர்த்தரிடத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அந்த படியே நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க திரும்பி வந்து அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை புறக்கணியாத தேவனாக, அவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த விதமான வேதனையாக இருக்கலாம், எவ்வளவு நீங்க உடைந்து போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம், எவ்வளவு நொறுங்குண்ட இருதயத்தோட எவ்வளவு நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்பட்டாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை நீங்கள் ஊற்றி ஜெபிக்கிறதே கர்த்தருக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கிற கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்க காயங்களை ஆற்றுகிற தேவனாக, ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில தள்ளப்பட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக ஏதோ ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல மிகுந்த வேதனையில நொறுங்குண்ட இருதயத்தோட நீங்க கடந்து சென்று கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே புறக்கணிக்கவே மாட்டார். கண்டிப்பாக நான் கர்த்தரை விசுவாசத்தோட நான் சொல்றேன், நிச்சயமாகவே இந்த நாளில கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நாளாக நான் விசுவாசத்தோட நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆறுதலை கொண்டு வருவார். ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இந்த நாளில அவர் உங்களுக்கு வெளிப்பட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, you may feel broken today but God sees tears no one else noticed. He hears the prayers you whispered in secret. Remember, you are not delayed, you are being prepared. You are not forgotten, you are being formed. God is turning your silent suffering into a loud testimony. Trust Him. இதை விசுவாசிக்கிறீங்க? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் கண்ணீரும் அப்பா எல்லாவற்றையும் நீர் மாற்றி கண்ணீருக்கு பதிலாக களிப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே அவங்களுக்கு இருந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுதலை தாங்கப்பா. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.